பத்ராளி போயிட்டு சீக்கிரம் வந்துடுது என்ன? இத்தனை வருஷம் இல்லாதது இப்ப என்ன புதுசாட்டு உங்களுக்கு தங்கு வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு? நீர் இல்லாம நான் எப்படி போய் வீட்டுல இருக்க போறேன்? எம்மா வேலைக்கு தானே போகுது ரொம்ப தான். எப்ப நீ போயிட்டு வா. எப்ப வரும்போது எனக்கு மறந்துடாத. வாங்கிட்டு வரேன் கண்ணு. சரி போட்டேன் யாராவது எல்லாம் ஒன்று நிற்கானுவோம். எவம்லன்னா இந்த கூட வேலை பார்க்காமல அவனை எல்லாம் ஒன்று வருவானுவோ. யாரெல்லாம் வரல எனக்கு தெரியல. அங்கே போன பிறதான் ஓனர் ஆள் பார்த்து தள்ளி விடுவார். கரெக்டாக தெரியாது. நாங்கள் போயிட்டு போன் போட்டு யார் யார் எங்கெங்கே இருக்கோ எப்படியெல்லாம் வந்து எல்லாம் சொல்லுதேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாருங்க. பார்த்து போயிட்டு வருவேனா? அடப்பி அது எடுப்பால ஏடி பார்த்து போயிட்டு ஏடி சின்ன பிள்ளையாட்டினா போயிட்டு வரேங்க போயிட்டு வரேன். சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பு. போதும் அந்த சிரிப்பு. இங்க பாரு, இங்க போற இடத்துல எவனாவது இதத்தான் அதத்தான் போன் பேசுக போனத்தான்னு கேட்பானுவோ. எவன்ட்டு ஏம்பாந்து நின்றாதே தூக்கிட்டு ஓடிக்கணும். ஊர் பேர் தெரியாத இடத்துல நமக்கு எதுக்கு வம்பு? சரியா புரிஞ்சுவா? கவனமா போயிட்டு கவனமா வரும். உங்களையே தான் நினைச்சிட்டு இருப்போம் நாங்க. எம்மா போவா விடுமா. எப்ப ஆட்டோல பேக்க ஏத்திச்சு வாப்பா. ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்டியா கண்ணு? சரி சரி சரி. ஹலோ ஹலோ, என்ன நான் அப்பு பேசுகிறேன். அது அப்போ நான் ஒரு வேலை விஷயம் மட்டும் வெளியூர் பரம்பத்துக்கோ நீ வாரியல என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன வண்டி வந்து ரொம்ப நேரம் ஆகு, இன்னும் ஆளை காணும். சீக்கிரம் வாங்க. சரி சரி சரி, நீ வாரியா? வா வா வா. ஒரு நாள் சம்பளம் 1500 தருவானுவோ. சரி நீ வா வா வா. ஆட்டோல தான் போயிட்டு பஸ்ஸில் ஏறி போகணும். ஓனர்கிட்ட நான் அது ஒன்றும் இல்லை, ஓனர்கிட்ட நான் பேசிக்கிடுதே. சரி சரி சரி, நீ அங்கே வந்துட்டு போன் போடு. நான் வரேன். சீக்கிரம் வாங்கனே, உளத்திட்டு இருக்காதே, சீக்கிரம் வாங்க. என்ன போயாச்சி? இல்லை பத்திராளி, இந்த அப்பவும் வாரேன்னா பாவம் வேலை இல்லை பத்தியா. திடீர்னு போன் போட்டா வாரியான்னு கேட்டே வாரேன்ட்டான். சரி இப்போ போயிட்டு வாரப்போ சரியா? பார்த்து கவனமாக இருக்கணும். கதவை அடைச்சியே போட்டுக்கிடணும். ஒரு 2 கால் செருப்பு தூக்கி எனக்குள்ள செருப்பை வீட்டு வாசலில் போட்டுக்கிடுங்கோ. ஆம்பளை இல்லாத விடுன்னு எவனாவது கதவை தட்டி எடுத்து களவன்ட்டு போக வந்துடக்கூடாது சரியா? சரிப்பா. எப்பா வாங்கிட்டு வந்திருப்பா முட்டாய். எப்ப எனக்கும் வரேன் வாங்கிட்டு வரேன். பேக்க வச்சுட்டு இல்லை கண்ணு. சரி போயிட்டு வரேன். ஐயா இவ எங்க வரா? என்னத்துக்கு நீங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு அங்க நமக்கு கிளம்பு நேரம் மூக்க உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு? வேண்டாம் நில்லுங்க, நான் போயிட்டு வரேன். எப்பா நீ போயிட்டு வா. ஏம்மா நீ இருமா. சும்மா அங்க நின்று அழுதுகிட்டு நிக்க வேலைக்கு போகக்கூடியாப்பா. நீ போயிட்டு வாப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. ஏங்க கவன மாட்டே. ஏங்க ராசமலா மெதுவா. ஐயம்மா சும்மா ஏங்க வாங்கன்னு சும்மா இருமா. போமாங்கிட்டு வேலைக்கு ஒரு வாரம் போகுது, அதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு கிடக்க. சும்மா இரியாமா. உங்களுக்கு என்னட்டு தெரியும் மாப்பிளைய பத்தி? போந்துட்டி வள. சரி வா அங்க போய் உட்காரு. லேய் ஓட்டு நம்ம கட்சிக்கு தானே போட்டியோ? இவனுவ வண்டியை எப்ப எடுத்து எப்ப போறதுக்கு? என்ன சோத்துல உப்பு போட்டு திங்க மாதிரி? நான் மானத்துக்கு சமமானவன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். கட்சி பணம் தானே கூட்டிட்டு போன என்னவா எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிய? லேய் கட்சியிலிருந்து வந்த பைசால பாதி பைசா உங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன். அந்த தைரியத்துல தான் நான் சேர்க்கலன்னு வைங்க. அவ்வளவு வேற வீட்டுக்கு வந்து அவ்வளவு ரூபாவையும் பிடிங்கிருவேன். கேட்டுக்கோ, என்ன ஜெயிப்பு உறுதி உங்களுக்கு. ராசமலை அண்ணன் வரட்டு, கொஞ்சம் நில்லுங்க. ஒன்னா சொல்லிட்டு நிக்காது. கிளம்ப நேரம் ராசமலை அண்ணன் வந்தோன்னு நம்ம கொடைக்கானலுக்கு கிளம்புதோம். கவுன்சிலர் அண்ணே என்னென்ன இவ்வளவு நேரம் வாங்க. எம்மா என்ன வருத்து வாராளுவோ, வெளியில வர முன்னாடி உயிர் போகுது. இவர் எங்க வராரு? என்ன கிழவ மரவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? டூருக்கு போறோமா வேற எங்கேயும் போறோமா? நிம்மதியா இருக்கோட மாட்டாரே இவரு. சொன்னா கேட்க மாட்டுக்காரு. கேட்டியா? வீட்டுக்கு பத்தி விடுங்கடே. என்ன வருத்து வராரு, உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னத்தையும் சொன்னா ஓட்டுக்கு வாங்க பைசால தானே கூட்டிட்டு போற. ஒழுங்கா கூட்டிட்டு போய் இல்லைன்னா வேற யார்ட்டையும் சொல்லி கொடுத்துருவேங்காரு. பயமா இருக்கு, அதனாலதான் தூக்கி உள்ள தூக்கி போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். போமா சவம் பாடா படுத்தி எடுத்துருவார. வாங்கல என் பொண்டாட்டி வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு போவதுக்கு முன்னாடி உள்ள வாங்க. என்ன போமானே போட்டு உயிரை வாங்கிட்டு கிடக்காருன்னு இவரை கொண்டுட்டு நம்ம எங்க கொடைக்கானல் போறதுக்கு? போறதில்ல. வந்து பொண்டாட்டி சொல்லி கொடுத்துட கூடாது. அது வேற கிதங்குது.
நான் என் ஓனர் கூப்பிட்டாரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க நல்ல உங்களால எனக்கு நீ கோலை தான் உள்ள போகுது. இல்லை ஒன்றும் இல்லை, வண்டியில் யாருங்க? நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். அவிய என்னைய மட்டும் விட்டுட்டு ஊரு சுத்துனவ யார நம்பி என்னத்தன்னு சொல்ல. ஆனா நீயும் தான் உண்டுல்ல. நல்ல வேலை உனக்கு அவ கேஸ் போடல. கேஸ் போட்டிருந்தான்னா கோட்டு வக்கீடு பணம் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு தானே இருக்கணும். நல்ல வேலை நீ பாரினுக்கு போவலன்னு நினச்சிக்கொள்ள. இவளை கீதா நீயே பாரின்னு போயிருந்தேன்னு வைக்கி உன்னையும் பிடிச்சி கேஸை போட்டு உள்ள போட்டிருப்பாளுவ. ஏதோ நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனா என்ன கீதா உன்னைய பத்தி சொல்லல. லட்சுமி நீ என்னத்துக்கு தேவையில்லாம சண்டைய போடுக. அவ எங்க உன்னைய சொன்ன, நாங்க 2 பேரும் பேசிட்டுல இருக்கோம். லட்சுமி கடாச்சம் காலையில விளக்கு பொருத்தனா இருக்குன்னு சொன்னேன். உடனே வந்துருவா. பாருடி சும்மா இருந்தாலும் வேலையே இழுக்கிறதுக்குன்னே வாரா. ஐயா போகல லட்சுமி, அவ சும்மா என்னடி வைக்க நீ பேசுக்கு காலைய விளக்கு பொறுத்துனா. ஆமா நான் தான் சிக்கனல்ல தந்துட்டே இருந்தோம்ல, நீ தான் கண்டுக்கிடாம அவ பேரையே சொல்லிட்டு கிடந்த. எம்மா நல்ல வேலை தப்பிச்சுட்டா. இல்லைன்னா இவளுக்கு எவனை கடந்து ஆட முடியும். என்னையும் சேர்த்து மானத்தை தெருவோடி இழுத்து விட்டுருப்பா. இவளோடு கடந்துகிட்டு இறைவா என்னென்னலாம் செய்ய போறாளோ அந்த மூதேவி ஊருக்குள்ள இருந்துகிட்டு. ஏய் நீலோத்தி நீலோத்தி எடி எடி இந்த வாட்ஸ்அப்ல இவள மூத்தவள என்னம்மா உனக்கு ஒரு வாட்ஸ்அப்பையும் வச்சுட்டு வந்து நாப்படுக பாடு. வாட்ஸ்அப்ல என்னது? இல்லட்டி உங்க அப்பா போன் நம்பர் உள்ள போயிட்டு இந்த எப்போ உள்ளுக்கு வந்தாருன்னு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அது பேர் என்னது? ஏ உனக்கு ஒரு வாட்ஸ்அப் போன் வாங்கி தரது என்ன பாடுபடுது? ஒரு டச் போன் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் உள்ள போனா லாஸ்ட் சீனா? அவன் லாசி லாசி. அது எப்படி அவர் எப்போ உள்ள வந்தாருன்னு எப்படி பார்க்க? அது என்னன்னு காட்டுதாயா? வேலைக்கு போறாரா இல்லை என்னத்தையும் செஞ்சுட்டு கிடக்க போன குத்திக்கிட்டு கிடக்காரான்னு பார்க்கணும்ல. அது எப்படி எடுக்கணும் காட்டு. இப்போ உனக்கு அதில் தெரியுதா? இல்லை அவருக்கு பேர் மட்டும் தான் இருக்குது, கீழே ஒன்றும் வர மாட்டேங்குது. அப்போ அப்பா ஹைடு பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ தெரியாது, அப்பா அங்கே ஆன் பண்ணி வச்சாதான் உனக்கு வரும். அப்படியா? அது என்னத்துக்கு ஹைடு பண்ணியிருக்காரு? போன போடு ஏடி, யாரு என்னத்துக்கு ஹைடு பண்ணணும்? பொண்டாட்டிட்டு என்னத்துக்கு அதை மறைச்சிக்கணும்? இது சரியில்லையே. பொண்டாட்டிக்கிட்ட மறைச்சி வைக்கிறது நல்லது இல்லையே. தள்ளு போன் போடு. அது சும்மா கிடையாம போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. பாதி வழி கூட போயிருக்காது போட்டு இப்போ பேசாம இரு போனதாம அது. அப்படியா? இல்லை அவர் இப்படி ஒழிச்சு வச்சிருக்காருல்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி அவர் அங்கே போட்டு இப்போ சொன்னாப்புல பாதி வழி தான் போயிருப்பாரு. அவர் அங்கே போட்டு போனதுக்கப்புறம் கேட்போம். இருந்தாலும் பாவம் நாட்டி தேடிக்கிட்டே இருக்கும் நாட்டி. பின்ன இதில் பார்த்தாதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு வந்துட்டு கேட்டேன். உனக்கு நல்லா தேடும் சண்டை போடுறதுக்கு. சும்மா என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்காத. நீ நாங்கள் வெளியே போயிட்டு வரேன். எங்கிட்டு போற? சும்மா விளையாட போயிட்டு வரேம்மா. பொட்டச்சின்னு தான் பேரு. இருப்பு வீட்டுல ஒரு நிமிஷம் கொள்ளாது. ஆம்பளை பையனும் கூட டிவியை போட்டுட்டு வீட்டுக்குள்ள கடந்துக்குவாங்க. இந்த பொட்டச்சிகளுக்கு தான் வீட்டுல இருக்க முடியுது. வெளியில சார்ஜ் கிடக்குது. இவர் என்னத்துக்கு இந்த இதை என்னட்ட மறைச்சி வச்சு அமைக்க வச்சிருக்காரு? அதை பார்த்தாலாவது சரி சவம் வந்துட்டு போனார்னு ஒரு நிம்மதி இருக்கும். வீட்டுல இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு. வீட்டை விட்டு அவர் வெளியே போய் தொலைஞ்சாலும் மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. என்ன செஞ்சு தொலையதுக்குன்னு தெரியல. ஏய் கட்சி பைசால இருந்து தான் நம்ம போறோம். யாரு யார்கிட்டையும் முச்சுட்ட கூடாது, சரியா? தாத்தா நான் வீட்டு வேலைன்னு சொல்லி அங்க வந்தேன். என் பொண்டாட்டிட்ட மட்டும் சொல்லி கொடுத்துறாதிய. அது எப்படில சொல்லுவேன்?
பாட்டை போடுங்க ஆடுவோம். எனக்கு ஒரு சின்ன பாதி பாட்டு கிடைச்சா போதும். நான் சொல்லி கொடுப்பேனா? சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத. என்ன தாத்தா இதையே வச்சு மிரட்டி பாட்டில் வாங்கிடுவாரு போல இருக்க. தாத்தா பாட்டில் கிட்ட சொல்லிடாதே, அவ்வளோதான். ஐயோ, ஊருக்கு போக முன்னாடி வைத்த கிழக்கு வச்சிருவாரு இங்க இருந்துட்டு. சரி, கவுன்சிலர் என்ன பாட்டு போட சொல்லுங்க, ஆடுவோம். டிரைவர் என்ன பாட்டு போடுங்க. இனி கொடைக்கானல்ல இருந்து 2 பேர் வருவானுவா. 1 2 3 4 5 6 7 பேருக்கு செலவு பண்ணணுமா? 7 பேருக்கு ஒரு ஆளுக்கு சரி ஒரு 10,000 ரூபாய் முடிச்சிடலாம். பாட்டை போடுங்க, ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோம். கொடைக்கானல் ஆடுவோம். எம்மா கண்ணை குத்தி போட்டுறாதியோ.